எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 36 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்போடு வருசல். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்த்தீங்க, several ப்ராப்ளம்ஸ் பட் சால்வ் இட். நிறைய ப்ராப்ளம், நிறைய சிக்கல்கள் வரும். நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். நீங்கள் தான் அதுலேருந்து வெளியில் வரணும். இந்த சிக்கல்லேருந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், எப்படி நேர் பாதையில் போகணும், நேர் வழியில் தான் இருக்கணும். எந்த காலத்துலையும் யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. உங்களுடைய எண்ணம், தென் உங்களுடைய நல்லெண்ணம், நல்வழி, ஒழுக்கம், டிசிப்ளின் எல்லாமே ஒரு மனிதனுக்கு சுய ஒழுக்கம் எல்லாம் முக்கியம். மற்றவங்களுக்காக நீங்கள் மாறாதீங்க. செவரல் ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ், ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணணும். பட் சால்வ் பண்ணணும், அதை எப்படி தீர்மானிக்கணுன்றதை கற்றுக்கணும். நீ பற்றி யோசி திங்க போட்டு யுவர்செல்ஃப். உங்களுக்கான நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் தான் சரி கட்டணும். ப்ராப்ளம் வந்துச்சு புலம்பிக்கிட்டே இருந்தால் அப்படியே சரியாக போயிடுமா ப்ராப்ளம்? ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா, லைஃப்பில் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களை கிட்ட நெருங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். சில பேர் அசால்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கடவுள் கிட்டக்க இல்லைன்னு அர்த்தம். உங்களை நிறைய துன்பம், காயப்படுத்தி, வற்புறுத்தி நிறைய சிக்கல்கள் வருதுன்னா உங்களை கடவுள் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க என்ற அர்த்தம். உங்களை பற்றி யோசித்தீங்கப்படு யுவர்செல்ஃப். யுவர் ப்ராப்ளம்ஸ், செவரல் ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் சால்வ். நீங்கள் தான் சால்வ் பண்ணி ஆகும், தீர்மானிக்கணும். ஓகேங்களா? எதுக்கும் பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. இங்கே யாரும் அவ்வளவு நல்லவங்க கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பாங்க. இன்னொன்று சொல்கிறேன், பச்சோந்தி மாதிரி தான் நிறம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. யாருமே லைஃப்பில் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் இருக்க மாட்டாங்க. செவரல் ப்ராப்ளம்ஸையும் இப்படி தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும். கூட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் கஷ்டத்தில் கை கொடுக்குறவங்க தான் உண்மையானவங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறவங்க கை கொடுக்குறவங்க உண்மையானவங்க கிடையாது. அதனால் பச்சோந்தி மாதிரி நிறம் மாறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் பல பிரச்சனைகள் நம்மளை நோக்கி வரும். நிறைய ப்ராப்ளம்ஸ், செவரல் ப்ராப்ளம்ஸ் நிறைய நாம் தான் ஃபேஸ் பண்ணியாகணும். உங்களை பற்றி யோசி திங்க போட்டு யுவர்செல்ஃப். ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை வீழ்த்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதுலேருந்து வெளியில் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. யார் என்ன பண்ணாலும் அவங்க பார்த்துட்ருக்காங்க. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா? இதுதான் உண்மை. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா? இதுதான் உண்மை. இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ ஆம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தரணும். லைஃப்பில் மறக்க முடியாது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். என்னுடைய ஆடியன்ஸ், கமெண்ட் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, லைக் பண்ணுறவங்க எல்லாருக்கும், அதர் கண்ட்ரிஸ், நம்ம இந்தியா, ஸோ எல்லாருக்குமே எல்லா பீப்புள்ஸ்க்குமே, எல்லா மக்களுக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மோட்டிவேட் ஆகும், நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. See you later. உங்கள் சுகன்யா.